இன்றைய மன்னா யோவான் 5வது அதிகாரம் 7வது வசனம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இந்த வசனத்தில் அந்த வியாதிஸ்தன் தன்னுடைய கடினமான ஒரு சூழ்நிலையை இயேசுவிடத்தில் சொல்கிறார். 2 நாட்களுக்கு முன்பாக நான் உங்களோடு இந்த பகுதியிலிருந்து பகிர்ந்து கொண்டேன். இயேசு 38 வருஷமாய் வியாதியாக இருந்த ஒரு இடத்தில் போய் சொஸ்தமடைய விரும்புகிறாயா என்று ஒரு கேள்வியை கேட்டார். அதற்கு இந்த வியாதிஸ்தன் சொன்ன பதில், என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. ஏனென்றால் எப்பொழுதாவது ஒரு முறை தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான். அந்த சமயத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு யாரும் இல்லை. நான் போகிறக்குள்ள வேறொருவன் என்னை முந்தி விடுகிறான். இந்த மனுஷன் தோல்விகளை சந்தித்த மனிதன். இந்த மனிதன் உதவியற்று இருந்த ஒரு மனிதன். ஒருவரும் உதவவில்லை. அவனே முயற்சி செய்து அந்த குளத்தில் இறங்கும் போது யாராவது ஒருவர் முந்தி இறங்கி சுகம் அடைந்து விடுவார்கள். ஆகவே தான் அவன் விரக்தி அடைந்து போயிருந்தான். உங்களுடைய வாழ்க்கையில் கூட நிறைய தோல்விகளின் நிமித்தம் நீங்கள் விரக்தி அடைந்திருக்கலாம். ஒருவரும் உங்களுக்கு உதவி செய்யாதது நிமித்தம் விரக்தி அடைந்திருக்கலாம். பல பேர் உங்களை விட்டு விலகி போனது நிமித்தம் விரக்தி அடைந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இயேசு உங்களை தேடி வந்து அன்பாய் விசாரிக்கிறார். சொஸ்தமடைய விரும்புகிறாயா? உங்களுடைய தோல்விகளே பார்த்து கொண்டிருக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான நிகழ்வுகளே நினைத்து கொண்டிருக்காதீங்க. உங்களை தேடி ஒருவர் வந்து இன்றைக்கி விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த மனுஷன் விரக்தி அடைந்த நிலையில் இருந்தபோது ஒருவரும் அவனை போய் விசாரிக்கவில்லை. ஒருவனும் அவனுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இல்லை. ஆனால் இயேசுவோ அவனுக்கு உதவி செய்ய சித்தமாயிருந்து அவனை போய் விசாரித்தார். அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாய் உங்களையும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் இன்றைக்கும் எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறக்காக நன்றி. அப்பா, எங்கள் சத்தத்தை கேட்கிற ஆண்டவரே, எங்களுடைய விரக்தியெல்லாம் அறிந்திருக்கிற தேவன், தேடி வந்து விசாரிக்கிற தேவன். அன்றைக்கு 38 வருஷம் வியாதியாக இருந்த மனுஷனை போய் விசாரித்தீங்களே. தோல்வியின் மேல் தோல்வியை கண்ட ஒரு மனுஷனை போய் விசாரித்தீங்களே. அன்றைய எங்களையும் இன்னைக்கு வந்து விசாரிக்கிறக்காக நன்றி செலுத்துகிறேன். அன்றைய எங்கள் கவலைகளெல்லாம் உங்கள் மேலே வைத்து விடுகிறோம். எங்களுக்கும் நீர் அற்புதம் செய்ய போகிறக்காக ஸ்தோத்திரம். எங்களையும் நீர் சுகமாக்க போகிறக்காக ஸ்தோத்திரம். எங்களையும் விடுவிக்க போகிறக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துவீராக. இயேசுவே, உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.